அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாஸ்து துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 87வது நாள். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து டிப்ஸு. இப்போ நம்ம வாஸ்து பக்கம் கூப்பிட்றாங்க, போய் இடம்லாம் செலக்ஷன் பண்ணிட்டு வரோம். அப்படி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் காட்டுறாங்கன்னா அந்த இடத்த வந்து பார்க்குறோம். ஓகே, இந்த இடம் வாங்கிக்கோங்க, இந்த இடம் வாங்கிக்கன்னு சொல்லி ஒரு 5 இடம் காட்டுறப்ப அது நல்லா இது பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்மளுடைய வாஸ்துப்படி எது நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இவங்க இந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, முதலே அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்கணும். அதாவது இவங்க வந்து வாஸ்து பார்த்தாங்கன்னா இந்த இடம் என்ன சொல்கிறாங்களோ அந்த இடத்த வந்து வாங்கிக்கலாம்னு முடிவோடு வரணும். அப்படி வராமல் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் வாக்கு கேட்பாங்க, குறி கேட்க போனாங்க, வாக்கு கேட்பாங்க. அந்த பூசாரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேப்பரில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து திருநீரை வச்சு ஒரு பக்கம் திருநீர் ஒரு பக்கம் பூவும் வைப்பாங்க. இன்னொரு பூசாரி தான் வெள்ளை பூவும் ரோஸ் கலர் பூவோ சிவப்பூவோ வச்சு அந்த நியூஸ் பேப்பரில் வந்து அந்த மாதிரி இது போட்டு சாமி காலில் போடுவாங்க. போட்டுட்டு யாராவது அப்படியே எடுத்துகிட்டு வருவார். அப்படின்னா அதை வச்சுட்டு வந்து பக்கத்தில் குழந்தைருந்தால் அதை எடுக்க சொல்லுவார். இப்படி சொன்னால் அதை வந்து பூ வந்துச்சுன்னா அது பூவை கேட்டாச்சு, இந்த இடம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் முடிவு பண்ணிட்டு மறுபடியும் கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாமி சொல்லிச்சுங்க, நீங்கள் ஃபஸ்ட் இடம் சொன்னீங்களா, அது குறி கொடுக்கல, 2ஆம் கொடுத்துச்சு, 3ஆம் சொன்னீங்களா, அந்த இடம் வாங்க சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி குறி சொல்லுவாங்க. இது சரியான பார்த்தீங்கன்னா 100% இல்லை, 1000% தவறு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சமீட்சை பார்த்துட்டு சாமி அதாவது இடம் வாங்குறது அதான் பெஸ்ட்டு. அதான் கடவுளுடைய சமீட்சைன்னு சொல்கிறது. நீங்களாக பார்த்து ஒரு அதை பூசாரியை பார்த்து ஒரு பேப்பரில் தனித்தனி பேப்பர்லையோ ஏதோ பேப்பர்லையோ அந்த இதை போட்டு திருநீரை போட்டு, ஆக்சுவலி பேப்பரில் வந்து திருநீர் வைக்கக்கூடாது. அந்த பேப்பரில் போட்டு அவங்களே எடுத்துகிட்டு அது இதுதான் சரின்னு சொன்னால் அந்த கடவுள் வந்து நீ செய்ப்பா நான் சொல்லுவேன். அதாவது என்ன நம்பாமல் இந்த இது நம்பரையே நினச்சி உங்களுக்கு வந்து அந்த பலனெல்லாம் போயிடும். அப்போ நல்ல இடம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பும் நீங்கள் பண்ணுற அந்த தவறான முடிவுனால தான் அது இதாகிடுது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து அந்த கூட்டு போய் எதுவும் பார்க்கக்கூடாது. டைரெக்டாக சாமிகிட்ட போய் இது கேட்கணும். அந்த குறி கேட்டால் அந்த பூசாரி எடுத்து கொடுத்தாருனோம், குறியில்லை அந்த அந்த பூவாயத்தான் பார்த்துட்டு பண்ணாருன்னா நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் அந்த இடத்த வாங்கிக்கிங்க. ஆனால் அப்படி வாங்கினா கூட அது வந்து கடவுளுடைய அனுகிரகத்தில் அது இருக்காது. ஏன்னா நீங்களே போட்டு நீங்கள் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சாமியோட சமீட்சை கிடையாது. ஒரு ஒரு குருவி போகுது, ஒரு பார்க்கக்கூடிய சமீட்சை வந்து நல்ல சமீட்சையாக இருக்குது அப்படின்னா அதுதான் கடவுளுடைய சமீட்சையாக நல்ல சமீட்சையாக இருக்க முடியும். நாமளாக அந்த பூகவாக கேட்குறது ரொம்ப தவறு. நிறையா இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஒரு முடிவுனா ஒரு முடிவு எடுத்துங்க, அதான் சிறப்பாக இருக்கும். மேலும் பல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.